ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடல் செவி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோரில் நான் என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். போன விலாகில் நான் சரவணா ஸ்டோர் நான் சுற்றி காமிச்சிருப்பேன். அப்போ நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே, இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். நான் மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்க கடைக்கே வாங்கிடுவேன். இந்த வாட்டி சரவணா ஸ்டோரில் போய் வாங்கினோம். ஒரு சாரியும் நான் வாங்கியிருக்கேன். அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இதில் வீடியோலேயும் கடைசியில் அட்டாச்சும் பண்ணுறேன். இதோட ரேட் எவ்வளோ, நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, அது மாதிரி வெளியே வாங்குறதோட இங்கே கம்மியாக, அந்த மாதிரி எல்லாமே கம்பேரிஷன் இதில் நான் சொல்கிறேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரேட் வைஸ் வெளியே வாங்குறதோட இங்கே கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் எனக்கு தெரியும். என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேணும் பொருளை மட்டும் வாங்க மாட்டேன், வேண்டான்ற பொருளையும் கூட கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிடுவேன். அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நம்ம ஒரு லிஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு போவோம், ஓகே இதுதான் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் அப்படியே மாறிடும். இதே என் ஹஸ்பண்ட்டை இந்த பில்லை கொடுத்து விட்டேன்னா அவங்க அதை மட்டும் வாங்கிட்டு வருவாங்க. இந்த லூடல்ஸ்லாம் கண்டிப்பாக என்னோடய மளிகை ஜாமாவில் வரவே வராது. நானாக அவருக்கு தெரியாமல் எடுத்தால் தான். இந்த பாஸ்தாவும் அப்படி தான். நான் எப்போயாச்சும் தான் போவேன். நம்ம வீடியோ நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நான் போகவே இல்லை. ஒரே ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் போயிட்டு இருந்தாங்க. அப்போயும் முக்கியமான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த வீடியோ நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் என்னென்ன பொருட்கள் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தான் எல்லாமே மேக்ஸிமம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருப்பேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் காய்கறிகளும் வாங்கியிருக்கேன். காய்கறிலாம் கொஞ்சம் பார்த்தா எனக்கு ரேட்டு கம்மின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரேட் கொஞ்சம் கம்மி தான். எனக்கு எவ்வளோ பில்லு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசிலே நான் காமிக்கிறேன். மாங்காய், மாம்பழம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் எவ்வளோ ருபீஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கடைசியில் சொல்கிறேன். மாம்பழம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். பில் லிஸ்ட்டு இது தான். அதுக்கப்புறம் நான் கொண்டு போன லிஸ்ட்டையும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது மளிகை ஜாமாவோடது. ரெண்டாவது இருக்கிறது நம்ம காய்கறி வாங்குவோம்ல அந்த பில்லு. நான் இது மாதிரி அட்டைப்பட்டியில் தனியாக வச்சுருக்கேன். இந்த கடுகு ஜீரகம் எல்லாமே இந்த அட்டைப்பட்டியில். இன்னொரு இதில் இந்த நூடுல்ஸு, பாஸ்தா, சுண்டல் அந்த மாதிரிலாம் அதில் வச்சுருப்பேன். பாருங்கள், நான் கொண்டு போன லிஸ்ட்டே இப்படி தான். ஏனோ தானேன்னு தான் எழுதி வச்சுருக்கேன். நமக்கு புரிஞ்சுக்காது. நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு பொருள் தீர்ந்துச்சுன்னா உடனே எழுதி வச்சுருவேன். ஏன்னா மறந்து போயிடும். நம்ம அப்படி இருந்துமே நான் வெந்தயத்தை இதில் மறந்துட்டேன். மொத்தமாக நான் எழுதி வச்சுருவேங்க. நம்ம வேணும் பொருள் எல்லாமே எழுதி வச்சுருவேன். அங்கே என்ன கிடைக்குதோ அதை எழுதி வச்சுக்குவேன். மீதி இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லேயே வாங்கிக்குவேன். நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன்னு சொன்னேன்ல, அந்த சாரீ தான். இந்த சாரியோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் சொல்லலைங்க, சாரி. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த சாரீ தான் நான் என் பர்த்டேக்கு நான் கட்டியிருந்தேன். அவசர அவசரமாக நான் எடுத்தேன். அதையும் நான் சேனலில் போட்டிருக்கேன். சரவணா ஸ்டோர் ஃபுல் வீடியோவுமே நான் போட்டிருக்கேன், சாரீ செக்ஷன்னு. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1152 ரூபா. இந்த ப்ரைஸு. சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் தனியாக அவங்களுக்கு நன்றி சொல்லவே இல்லை. இந்த வீடியோ மூலியமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு மேட்சாக ஹஸ்பண்டுக்கும் ப்ளூ கலர் ஷர்ட் அவங்க முன்னாடியே எடுத்து வச்சுருந்தாங்க, இது யூஸ் பண்ணாத ஷர்ட்டு. மேட்சாக ஆயிடுச்சு. இந்த லிஸ்ட்டு தான் நாங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரேட் கொண்டு சொல்கிறேன். இப்போ நாங்கள் தேன் வாங்கினோம்ல, அந்த தேன் 156 ரூபா. அதோட ரேட்டே 156 ரூபா தான். அதுக்கப்புறமேட்டுக்கு மேகி ஒன்று தனியாக எடுத்தேன், அது 11 ரூபா. தேன் பாட்டில் 156 ரூபா. நெக்ஸ்ட்டு இந்த பாஸ்தா 28 ரூபா 50 பைசா. நெக்ஸ்ட்டு இந்த பருப்பு பாசி பருப்பு. இது 61 ரூபா. அரை கிலோ பாக்கெட்டு 61 ரூபா.
உளுந்து வந்து 1 கிலோ வாங்கியிருக்கோம், அது வந்து 118 ரூபா. ஜீரகம் வந்து 200 கிராமு, அது வந்து 110 ரூபா. ஸோ இந்த ப்ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு அஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரியல, எனக்கு ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மேகி வந்து நான் எப்போயுமே வாங்குவேன் போனால். ஸோ எப்போயாவது தான் இந்த மாதிரி மேகிலாம் வாங்குவோம், ரொம்ப ரேரு தான் மேகி சாப்பிட்றது. ஸோ இது வந்து 28 ரூபா, ஸோ 29 ரூபா. ஸோ இந்த 3 வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ தனியாக ஒரு மேகி வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், சின்சான் பேண்ட் போட்டிருந்துச்சா. ஸோ இது வந்து நான் டேஸ்ட் பண்ணதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மேகி வாங்கியிருக்கேன். இது வந்து பாசிப்பயிர் வாங்கியிருக்கேன், இது வந்து 71 ரூபா, அரை கிலோ. நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு சுண்டல், இது வந்து 37 ரூபா, இதுவும் அரை கிலோ. நெக்ஸ்ட்டு இந்த சேமியா வாங்கினேன். ஸோ இதோட எம்ஆர்பி ரேட்டு வந்து 22 ரூபா, பட் 20 ரூபா. இது வந்து மிளகு 65 ரூபா. ஸோ கிராம்பு வந்து 22 ரூபா. இது வந்து ஓமம் வந்து 9 ரூபா. இது வந்து வறுத்த நிலக்கடலை, இது வந்து 44 ரூபா, 1/4 கிலோ. ஸோ இது வந்து அரை கிலோ கடுகு 45 ரூபா. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பானிபூரி அந்த பேக்கே வந்து 47 ரூபான்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம அப்பளம் வாங்கி வச்சுக்கிட்டால் நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம்ல, அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து 27 ரூபா. இப்போ நான் இது சொன்னேன்ல, அதுக்குள்ளே பில்லு தான் இது. ஸோ இதுக்கு எனக்கு மல்லிகை ஜாமான் மட்டும் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1161 ரூபா. ஸோ இது மல்லிகை ஜாமான் மட்டும் பார்த்தீங்கன்னா 62 ரூபா, ரவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா, 1162 ரூபா. இதே வந்து நான் காய்கறி மட்டும் தனியாக வாங்கினேன், அது வந்து 199, 200 ஓகே. இப்போ இந்த மாங்காய்லாம் வாங்கினேன், அதெல்லாம் வந்து 10 ரூபா தான். ஸோ மாம்பழம் வந்து 41 ரூபா. ஸோ அந்த ஓரளவுக்கு எனக்கு வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. 68 ரூபா வந்து வெங்காயம். ஸோ பட் நான் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு போனேன் பார்த்துங்க. அது வந்து கருப்பு சுண்டல், அப்புறம் மிளகு, வெள்ளை உளுந்து, சாம்பார் தூள், பச்சைப்பயிறு, எண்ணெய், சோம்பு, மிளகாத்தூள், பெருங்காயம், சீரகம், இது கருப்பு உளுந்து, வெள்ளம்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அதை அடிச்சிட்டேன். கடுகு, சோப்பு வந்து வெளியே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, இதில் சோம்பு வந்து வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீது எல்லாமே வாங்கினேன். நிலக்கடலை, உஜாலா, ஸோ உஜாலாவும் வாங்கினேன். ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின பொருட்கள். ஸோ இந்த பொருட்கள் தான் நான் வாங்கினேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.